நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி 2 எண்ணெய் கப்பல்கள் வருகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி 2 எண்ணெய் கப்பல்கள் வருகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. இந்தியாவில் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை என்றும் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி 2 எண்ணெய் கப்பல்கள் வருகின்றன என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை என்றும் பதுக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கப்பல்கள் வரும் 17ஆம் தேதி குஜராத்தை வந்தடையும் என்று பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் சுஜாதா சர்மா தெரிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியாவை நோக்கி 2 கப்பல்கள் வருகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 45,000 டன் எல்பிஜிகளோடு கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கப்பல்கள் வரும் 17ஆம் தேதி குஜராத்தை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 45,000 டன் எல்பிஜியுடன் கப்பல்கள் இந்தியா வருகின்றன என்று பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் சுஜாதா சர்மா தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியாவில் சிலிண்டர் பற்றாக்குறை இல்லை என்றும் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் பரவி வரக்கூடிய நிலையில் அதற்கு மத்திய அரசு விளக்கமளித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 2 எண்ணெய் கப்பல்கள் இந்தியா நோக்கி வருகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது.